சற்று திரும்பியவள், நம் செய்த தவத்தின் பயனோ என்னவோ, நம்மை காவல் புரிகின்றவர்களும் சோர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். அதற்கு இதுவே சரியான தருணம் என்று நினைத்து ஆஞ்சநேயன் ஒளிந்திருந்த மரக்கிளைக்கு அடியிலிருந்த ஒரு கிளைக்கு வந்தான். தன் நீண்ட கூந்தலை முறுக்கி அம்மரக்கிளையில் மாட்டி தூக்கு போட்டுக் கொள்வதே நலம் என்று அம்மரக்கிளையை பற்றி கொண்டு நின்றாள் சீதாதேவி. அது கண்ட அனுமன் திடுக்கிட்டு போனான். மோசம் வந்துவிட்டது. தேவியார் தன் உயிரை போக்கிக் கொள்ள தீர்மானித்து விட்டார். நாம் சென்று தடுக்காவிடில் பெருந்துன்பமாக முடியுமே என்று பரபரத்தான். இந்த வானரை உருவத்துடன் அவள் எதிரில் போய் நின்று பேசினாள். என் ரூபத்தை கவனித்து முன்பே ராட்சசர்களால் பலவிதமாய் பயமுறுத்தப்பட்டவளாகையால் அதிக பயமடைந்து நினைத்த உருவத்தை எடுத்து கொள்ளக்கூடிய அரக்கன் என நினைத்து பெருங்கூச்சலிடுவாளே. முதலில் அவளது மனதை சமணப்படுத்துவோம் என்று தீர்மானித்து மதுரமான வார்த்தைகளில் அவளுக்கு மாத்திரம் கேட்கக்கூடிய குரலில் அதுவரை நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லத் தொடங்கினான். இட்சவாகு குலத்தில் தசரதனென்ற ஒரு ராஜா இருந்தார் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தான். சீதை அதை காது கொடுத்து கேட்பதைக் கண்டு மிக மகிழ்ச்சியுற்றான் அனுமன். சீதையை இழந்த ராமன் அவளை தேடிக் கொண்டு வருகையில் சுக்கிரவன் என்ற வானரனுடன் நட்பு கொண்டார். அவனுக்கு விரோதியாய் நின்று மிகப் பலவான வலியைக் கொன்று தன் மந்திரனுக்கு அந்த ராஜ்யத்தை வாங்கிக் கொடுத்தார். பிறகு சுக்கிரவன் தனக்குட்பட்ட வானர்களுக்கு கட்டளையிட நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடிய அந்த வீரர்கள் ஆயிரக்கணக்கானோர் 4 திக்குகளிலும் சீதையை தேடினார்கள். அவள் இங்கே இருக்கிறாள் என்று சம்பாதி என்ற கழுகு சொல்லக் கேட்டு நான் அவளை பார்க்க விரும்பி 100 யோசனை விஸ்திரமுள்ள இக்கடலை அதிவேகமாக தாண்டி வந்தேன். இங்கே தேடும் பொழுது என் பாக்கியவசத்தால் அவளை கண்டேன். சரீரத்திலும் உருவத்திலும் வண்ணத்திலும் காந்தியிலும் ராமன் எனக்கு வர்ணித்து கூறியது போலவே இருக்கிறாள் என்று முடித்தான். அது கேட்ட சீதைக்கு உண்டான ஆச்சரியத்தை சொல்ல முடியாது. இந்த மரக்கிளையில் செய்தியை சொல்வது யார்? ஒருவேளை என் மன பிராந்தியாயிருக்குமோ? அப்படியென்றால் என்னை இங்கு ராவணன் கொண்டு வந்த பிறகு அங்கு நடந்த செய்திகள் எனக்கெப்படி தெரியும்? யாராவது கருணை புரிந்த இந்த உபகாரத்தை செய்தார்களோ என்று நாலா பக்கமும் பார்த்தாள். ஒருவேளை என்னை பெற்ற பூமாதேவிதான் இப்படி ஆறுதல் கூறுகிறாளோ என்று கீழே பார்த்தாள். ஒன்றும் கண்ணில் படவில்லை. பிறகு மரக்கிளைகளை கவனித்து பார்க்கையில் ஏதோ ஒரு உருவம் மகா தேஜஸ் உள்ளதாக காணப்பட்டது. ராவணனுடைய நகரத்தில் நுழைந்து ஒருவருக்கும் தெரியாமல் எங்கும் தேடி அரக்கர்களுடைய காவல்களை கடந்து இந்த அரக்கிகளுக்கு நடுவில் இருக்கும் என்னை அவர்களுக்கு தெரியாமல் கண்டு பேசியவன் உண்மையாகவே ஒரு ஒப்பற்ற சிறந்த உத்தமனாகவே இருக்க வேண்டும். பேச்சில்தான் எத்தனை குறை, எத்துணை வணக்கம்! அதனால் இவன் பிறர்க்கு கீழ்ப்பட்டவன். பேசும் திறமையால் சிறந்த யோசனைகளைக் கூறக்கூடிய மந்திரியாக இருப்பான் போலும்.
இவனுடைய மதுரமான மங்கள வாக்கியங்களால் என் உயிர் பிழைத்தது. தற்கொலை செய்து கொள்வதிலிருந்து தப்பி உயிர் பெற்றேன். இவன் பிராணதானம் செய்ததால் வாயு பகவானுடைய புத்திரனாகவே இருக்க வேண்டும். இப்பொழுது இவன் வானர மன்னனால் அரசு காரியமாக அனுப்பப்பட்ட தூதனாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்றெல்லாம் உள்ளுக்குள் நினைத்து முடிவு செய்தாள். அதன் பிறகு இன்னும் சற்று கவனித்து பார்த்துவிட்டு, பிரியமான வார்த்தைகளை சொல்லும் இந்த பிராணி மாயையாக இருக்குமோ என்று பயந்தாள். மனம் நடுங்கிற்று. வானரங்களுக்கு இந்த தேஜஸ் எங்கேயாவது உண்டா? கண்ணெடுத்து பார்க்க கூசுகிறதே, ஆகையால் இது மாயையாகத்தான் இருக்க வேண்டும் என்று மயங்கினாள். துக்கம் மேலிட்டு, ராமா லட்சுமணா, என்னை இப்படிப்பட்ட துன்பத்துக்கு உட்படுத்தி கைவிட்டீர்களா என்று பலவிதமாக கேட்போர் மனம் உருகும்படி பிரலபித்தாள். அடுத்தாற்போல் இது கனிவாயிருக்குமோ என்று சந்தேகித்தாள். குரங்கை கனவில் கண்டால் துன்பம் ஏற்படும் என்று சொல்வார்கள் பெரியோர். ஐயோ என்று அரற்றியவள் அடுத்த நொடியிலேயே தூங்கினால் அல்லவா கனவு உண்டாகும். கவலை தூங்கினால் கனவு உண்டாகும். கவலை பாருங்க, எப்படியாச்சும் இதை இம்ப்ரூவ் பண்ணுவோமா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தமிழ் படிக்க தெரியலங்கிறது எவ்வளோ பெரிய அவமானம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தமிழ் படிக்க தெரியலங்கிறது எவ்வளோ பெரிய அவமானம். எவ்வளோ ஹிந்தி கற்றுக்கிட்டோன்னு. ஆமாம், நம்ம தான் தமிழ்நாட்டில் படித்தவங்க தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, எதுவும் தெரியாது. எல்லாம் அறகுறேன். ஆனால் இந்த புக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான். ஆனால் ஒரு சில பேர் நல்லா தான் படிச்சிருக்காங்க. ஈவனு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலுமே அந்த ஒரு இது நல்லா, அதாவது அவங்களோட டீச்சர்ஸ் அமைகிறத பொறுத்திருக்கு. அதுவும் ஒரு ரீசன். நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா எங்கே அடிக்கிறாங்க ஒன்றா சொல்லிக் கொடுப்பாங்க. ஆமாம், தூங்கினால் அல்லவா கனவு உண்டாகும். கவலையற்று சுகமாயிருந்தாலல்லவா தூக்கமே வரும். சோகத்தாலும் துக்கத்தாலும் தவிர்த்து கொண்டிருக்கும் எனக்கு தூக்கமேது. எப்படி இருந்தாலும் இவன் சொல்லும் விஷயம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆகையால் இது உண்மையாக இருக்கும். பிருகஸ்பதி, இந்திரன், பிரம்மா, அக்னி முதலிய தேவதைகள் கருணை மொழியட்டும், பொய்யாக கூடாது என்று பிரார்த்தித்தாள். உடனே அனுமன் மரத்தினின்று விரைவாக இறங்கி நடுக்கத்துடன் ஓடி வந்து சீதையை தீண்டுவதற்கு மனம் பூசி அவள் முன் வணங்கியவாறு, தாயே, சற்று பொறுத்து கொள்ளுங்கள். உலக நாயகராகிய ராமனுடைய தூதர் நான். அவர் கட்டளைக்கிணங்க தங்களை அடியேன் தேடி வந்தேன். என்னைப் போலவே பல வானர வீரர்கள் உலகமெங்கும் போய் தங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அடியேன் செய்த தவ பயனால் தங்களை இங்கு கண்டேன் என்றான். ஒன்றன் பின் ஒன்றாக அநேக
அநேக மாதங்கள் ஓடிவிட்டனவே என்று பெருமூச்சு விட்டாள் சீதை. அம்மையே, தாங்கள் இங்கே இருப்பது ராமபிரானுக்குத் தெரியாதே? தெரிந்திருந்தால் இதற்குள் இந்த அரக்கர் கூட்டமே அழிந்து போயிருக்குமே. தங்கள் இருப்பிடத்தை ராமன் அறியாதலேயே இவ்வரக்கர்களின் உயிர் அவர்களிடம் தங்கி இருக்கிறது. என்னையும் ஒரு அரக்கன் என்று ஐயம் கொள்ள வேண்டாம். நான் ராமனுடைய தூதவன். அதற்காக சான்றுகள் என்னிடம் உள்ளன. மற்றும் ராமபிரான் சொல்லி அனுப்பியுள்ள பல விருத்தாந்தங்களும் உள்ளன. அவற்றையெல்லாம் உங்களிடம் தெரிவிக்கவே வந்துள்ளேன். செவிசாய்த்து கேட்டருள வேண்டும் என்று தன் குவித்து வணங்கி நின்றான். முதலில் அனுமனை பற்றி சீதை சந்தேகப்பட்டது என்னவோ உண்மைதான். பின்னர் அவ்வானர வீரன் தன்னை துதித்து வினயமாக பேசியதைக் கண்டு அவன் மீது இரக்கம் கொண்டாள். அவன் கூறிய சொற்களில் தன்மையும் செய்கைகளையும் கண்டு இவன் உண்மையாகவே அரக்கனல்ல என்று முடிவுக்கு வந்தாள். இவன் ஐம்பொறிகளையும் வென்று ஒரு முனிவனாயிருப்பானோ? அப்படி இல்லாவிட்டால் தேவனாக இருப்பானோ? எவனாக இருந்தாலும் சரி, இவன் தூய்மையானவன் என்பதில் ஐயமில்லை. அப்படியே இவன் அரக்கனாக இருந்தாலும் ராமநாமத்தை சொல்லி நம்முடைய மனதை குளிரச் செய்திருக்கிறான். நமக்காக மனமிறங்கி கண்ணீர் விடுகிறான் என்றெல்லாம் எண்ணி அவனை நோக்கி, நீ யாரப்பா என்று அன்புடன் கேட்டாள். தன் இரு கரங்களை சிரத்தின் மீது கூப்பிக் கொண்டு, தாயே, என் தந்தையார் வாயுதேவர், தாய் அஞ்சன தேவியார். என்னை அனுமன் என்றும் ஆஞ்சநேயர் என்றும் அழைப்பார்கள் என்று தன்னை சார்ந்தவர்களை பற்றியும் தன்னை பற்றியும் விடையாக கூறிவிட்டு தங்களை பிரிந்து அடங்கொணா துன்பத்தில் ஆழ்ந்த ராகவன் சூரியன் மைந்தனின் வானர்களின் தலைவனுமான சுக்கிரவனை நட்பு கொண்டார். ராகவன் சூரியன் மைந்தனும் வானர்களின் தலைவனுமாகிய சுக்கிரவனை நட்பு கொண்டார். அந்த சுக்கிரவனின் அண்ணன் வாலி என்பவன் மகா வலிமையுள்ள வீரன். இந்த இலங்கேஸ்வரனையே வாளால் கட்டி தூக்கி கொண்டு 8 திக்கிலும் பாய்ந்து சென்றவன். அது மாத்திரமா? தேவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க மந்தரமலையான மரத்தினை நாகத்தை வராக கொண்டு அது மாத்திரமா? தேவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க மந்தரமலையான மரத்தினை நாகத்தை வாராக கொண்டு அமுதம் எழ கடைந்த தோளினை கொண்டவன். அத்தகைய வல்லமை மிக்க வாலியை தங்கள் பார்த்தாவான ராமன் ஒரே அம்பினால் கொன்றார். அதன் பிறகு அந்த கிஷ்கிந்த ராஜ்யத்தை சுக்கிரவனுக்கு கொடுத்து அவரை அரசனாக்கினார். அந்த சுக்கிரவனுக்கு அடியேன் ஒரு அமைச்சனாவேன். நான் இந்த சமுத்திரத்தை தாண்டி இலங்கையில் நுழைந்து தங்களை தேடி வந்தேன். ராமனுடைய கிருபையால் எனக்குள் பராக்கிரமத்தை ஆதாரமாக கொண்டு அதிர்ஷ்டனான ராவணனுடைய தலையில் அடி வைத்து அவனை அலட்சியம் செய்து தங்களை பார்க்க வந்துள்ளேன். என் வார்த்தையில் நம்பிக்கை வையுங்கள் என்றான். அது கேட்டு மகிழ்ச்சியுற்ற சீதை, என்னுடைய உயிர் நிலைத்திருப்பதற்குரிய வழி ஏற்பட்டதே
உயிர் நிலைப்பதற்குரிய வழி ஏற்பட்டதே என்று கண்களில் இன்பவாரி பெருக ஆஞ்சநேயனை பார்த்து, ஐயனே, என் ராகவருடைய திருமேனி எப்படி இருக்கும்? சொல் பார்ப்போம் என்றாள். தாயே, கவனமாக கேளுங்கள். ராமனுடைய அவயங்கள் அனைத்தும் வெகு அழகாக இருந்தாலும் செந்தாமரை போன்ற அவருடைய கண்களின் அழகை என்ன சொல்வேன்? விசாலமான தோள்களையும் பகுத்து நீண்ட கரங்களையும் சங்கம் போன்ற கழுத்தையும் மங்களகரமான முகத்தையும் துத்துபியின் சப்தத்தை போன்ற குரலையும் சியாமள வண்ணத்தை ஏற குறைவில்லாத உடலையும் ஏற்றக்குறைவில்லாத உடலையும் பொருத்தமாய் அமைக்கப்பட்ட அங்கங்களையும் உடையவர் என்று தொடங்கி ராமனுடைய அடிமுதல் முடி இறுதியாக உள்ள அமைப்பையும் அழகையும் விவரித்து கூறினான். அவற்றை கேட்டதும் சீதை அனலில் இட்ட மெழுகு போல் அவருக்கு தன்னால் ஏற்பட்ட துயரத்திற்காக வருந்தினாள். ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் எல்லா விடங்களிலும் தங்களை தேடிக்கொண்டு வருகையில் எங்களை கண்டார்கள். அப்பொழுது நாங்கள் வாலிக்கு பயந்து கொண்டு மரங்களால் சூழப்பட்ட ரிஷியமுக பார்வத்தில் இருந்தோம். தங்களை ராவணன் எடுத்துக்கொண்டு போகையில் தாங்கள் கழற்றி எறிந்த நகைகளின் முடிச்சை வானர சிரேஷ்டர்கள் வெகு மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்து ராமனுக்கு காட்டினார்கள். ஆனால் தங்களை மறைத்து வைத்திருந்த இடத்தை மாத்திரம் அறிந்து கொள்ள முடியவில்லை. முன்பு அந்த ஆபரண முடிச்சை நானே கண்டெடுத்து சுக்கிரவனிடம் கொடுத்தேன். அவர் அவைகளை ஜாக்கிரதையாக காப்பாற்றி வைத்திருந்து ராமன் துக்கத்தால் மெய் மறந்ததைக் கண்டு அவருக்கு அருகில் கொண்டு வந்து வைத்தார். தேவதைகளைப் போன்று மிக்க தேஜஸுடன் விளங்கிய ராமன் அவைகள் தங்களுடைய அங்கங்களில் விளங்கியதை நினைத்து பலவிதமாய் பிரலாபித்தார். அவைகளை பார்த்து அழுது கொண்டு தேகம் வாடியிருக்கும் அவருடைய சோக தீயை அவை கொழுந்துவிட்டு எரியும்படி செய்தன. மகா தைரியசாலியான ராமனும் துக்கம் மேலிட்டு வெகுகாலம் மூர்ச்சை அடைத்தார். பிறகு நான் தான் அவரை பலவிதமாய் சமாதானம் செய்து எழுப்பினேன் என்று அனுமன் சொல்லிக் கொண்டிருந்த பொழுதுதே என்ன கொடுமை என்று துடித்துப் போனாள் சீதை. இனிமேலாவது என் மேல் நம்பிக்கை பிறந்ததா? நான் ராமதூதன். என்னிடத்தில் சந்தேகமில்லாமல் பேசலாம். அதுவரை துக்கத்தால் இளைத்திருந்த சீதை மேற்சொன்ன அடையாளங்களாலும் காரணங்களாலும் அனுமனிடத்தில் நம்பிக்கை வைத்து அவன் ராம தூதனென்று நிச்சயித்தாள். அளவற்ற மகிழ்ச்சியடைந்து ஆனந்த கண்ணீர் உகுத்தாள். அழகான கண்களால் விளங்கும் அவளுடைய முகம் ராகுவால்
விடப்பட்ட சந்திரனைப் போல் பிரகாசித்தது. பின்னர் ஆஞ்சநேயன் அவளை தரையில் வீழ்ந்து வணங்கி, தாயே, அளவற்ற பாக்கியசாலியே, அவருடைய திருநாமத்தால் அலங்கரிக்கப்பட்ட